பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு, நடுக்கத்தோடு, கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய பயம் எப்பொழுது மாறும்? என்னுடைய வருத்தம் எப்பொழுது மாறும்? என்னுடைய கவலை, கண்ணீர்கள் எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பயங்களை எல்லாம் நான் மாற்றி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 அதிகாரம் 10 இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? பிள்ளைகளை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, கடன் பாரத்தை குறித்து, வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, போராட்டத்தை குறித்து, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நான் அனுதினமும் பயத்துடனே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய பயம் மாறும்? எப்பொழுது இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? நான் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது விழிக்கிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த பயம் என்னை விட்டு மாறவில்லையே, என் குடும்பத்தை விட்டு மாறவில்லையே, என் பிள்ளைகளை விட்டு மாறவில்லையே, என் தொழிலை விட்டு மாறவில்லையே, என் ஊழியத்தை விட்டு மாறவில்லையே, அது என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டு கொண்டீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இனி அந்த பயம் உங்களை நெருங்குவதில்லை. அதனால் மகளே, மகனே, நீ பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேக பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தது, அநேக போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் என்னை பயமுறுத்தின சத்ரு என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை பாதுகாத்தது போல உங்களையும் நான் பாதுகாப்பேன். உங்களை பயமுறுத்துகிற சக்திகளை நான் அழித்து போடுவேன். இனி பயமுறுத்துகிற ஆவிகள் உன்னிடம் செயல்படுவது இல்லை என்று குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாய் பயம் காட்டினவர்கள் அநேகர் உண்டு. சவுல் தாவீதின் ஜீவனை எடுப்பேன் என்று அவனுக்கு விரோதமாய் பயமுறுத்தி கொண்டே இருந்தான். ஆனாலும் கர்த்தர் சவுலின் கையிலிருந்து தாவீதை தப்புவித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட தாவீதை நான் தப்புவித்தேனே, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார சக்திகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் முறியடித்து சத்துருக்களை ஜெயம் கொள்ள விடாமல் அவனை அழிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் மகளே, மகனே, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எதை குறித்தும் திகைஞ்சு போக வேண்டாம், உன்னுடைய இருதயம் கலங்கி போக வேண்டாம். ஏன்னா நான் உன் தேவன், உன் பக்கத்தில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ பயப்படவே வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருந்து உனக்குண்டான எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே, இது எனக்குண்டான வார்த்தை தான், என் பிள்ளைகளுக்கு உண்டான வார்த்தை தான், என் தொழிலுக்குண்டான
உண்டான வார்த்தை தான். நான் இதை பிடித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் என் குடும்பத்தில் அந்த பயத்தை நீக்குவார் என்று எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் அந்த பயம் இனி வருவது இல்லை, அந்த சத்துருவின் கிரியை இனி எழும்புவதில்லை, அந்த போராட்டம் இனி பலன் கொள்ளுவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டாயிற்று என்று கர்த்தர் குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தந்த நல்ல தகப்பன் ஆண்டவரே. பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டாண்டவரே, திகஞ்சு போய் நின்ற காரியங்கள் அநேகம் உண்டாண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுனால ஆண்டவரே, அந்த பயங்கள் எங்களை விட்டு விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி இந்த பயம் எங்களை பின்தொடரக்கூடாது, கல்வியில் இந்த பயம் எங்களை பின்தொடரக்கூடாது, வேலை விஷயத்தில் இந்த பயம் எங்களை பின்தொடரக்கூடாது ஆண்டவரே. நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்காரன் வந்து விடுவானோ என்று பயத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் உண்டாண்டவரே. எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து இந்த கடன்களில் இருந்து ஒரு விடுதலையை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற நாள் வரைக்கும் உம்மையே நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னது போல ஆண்டவரே, எந்த பயமுறுத்துதல்களும் எங்கள் வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவனுடைய கரம் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.